என்ன மாதிரி யாராவது இருப்பாங்களா? எனக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். எந்திரிச்சதும் எங்க பாப்பா விஷ் பண்ணா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. ஓ! நமக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு. கோயிலுக்குலாம் போணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ரொம்ப லேட்டா எழும்புனனால போக முடியல. எழும்புனதும் காலையில சாப்பாட சாப்பிட்டுட்டு லாகின் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்க தான் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் போல கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோமா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸ நான் தைக்கவே இல்ல அப்படின்னு. எங்க வீட்ல வேற மிஷின் கிடையாது. தைக்கணும்னா எங்க சித்தி வீட்டுக்கு தான் போணும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்க ட்ரெஸ்ஸே போட்டுறலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எங்க அம்மா தான் போய் ஸ்டிச் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. வந்த அப்புறம் ரெடி ஆயிட்டு வாங்கி வச்சிருந்த கேக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் காமிக்கிற கேக் வந்து எங்க அக்கா ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தா. செகண்ட் காமிக்கிற கேக் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. நான் லாஸ்ட்டா போட்ட போஸ்ட்லயே கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட போட்டோ இருந்தனாலயா என்னன்னு தெரியல. இந்த கேக் வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா டீடைல்டா ஷேர் பண்றேன். இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு ஸ்வீட்ஸ் அதிகமா கிடைச்ச மாரி இருந்துச்சு. எனக்கிடையே இன்னைக்கு இப்படிதான் போச்சு. என்ன மாதிரி யாராவது பிறந்த நாளையே மறக்கிறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோஸ் புடிச்சிருந்தா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு மினி விலாக்ல மீட் பண்ணலாம். பாய்.